அனாமிகா தூங்க போல? இல்ல மிஸ். அழுதியா என்ன? வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல, ஏதோ சிந்தனை. வாங்க மிஸ், தூங்க போலாம். நாளைக்கு ஊருக்கு போறீங்களா? ஆமாங்க கங்கம்மா. ஆனா உன்னை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். எனக்கு என்னமோ மனசு சங்கடமா இருக்குமா. என்ன புள்ள பேசுற நீ? அதுக்காக அவங்க இங்கனே இருக்க முடியுமா? என்ன மறந்துடாதீங்க. உன்னை எப்படி கங்கம்மா மறக்க முடியும்? நான் ஒண்ணு செய்யறேன். நான் மெட்ராஸ்ல இருந்து உனக்கு கடிதாசி எழுதுறேன். நீ எனக்கு பதில் போடு. என்ன சிரிக்கிற? என்னம்மா, என்ன போய் கடிதாசி போட சொல்றீங்களே? எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்களே. ஓ, உன் புருஷனுக்கு அதுக்கு என்னமா தெரியும்? அதுவும் பாவம் குண்டு சட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்குது. நாங்க படிப்பு கத்துக்கிட்டு என்னத்தங்க கிழிக்க போறோம்? மண்ண நோண்ட தெரிஞ்சா போறாதுங்களா? நான் என் விலாசம் எழுதின கார்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ அதுல கீரல் வச்சு அனுப்பினா சௌக்கியமா இருக்கேன்னு அர்த்தம். கீரல்னா இதுதான் கார்டு. இந்த மாதிரி என் விலாசம் எழுதின நிறைய கார்டை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். எங்க உன் கை காட்டு, கட்ட விரல். இத மாதிரி கரியில கைய தேய்ச்சு இப்படி வச்சு அனுப்பணும். ஐயா, இது எனக்கு தெரியுங்களே. கான்ட்ராக்டுக்காரு அப்பப்ப பத்திரத்துல வாங்குவாருங்களே. அதேதான் அதேதான். நீ இந்த மாதிரி ரேகை வச்சு அனுப்பினா நான் உனக்கு உடனே பதில் போடுவேன். அத நான் எப்படி படிக்கிறது? ராஜுவை படிக்க சொல்ல. அந்த அண்ணன் படிச்சு சொல்லும். அதெல்லாம் சரிங்க. இப்பெல்லாம் இது சரியா கஞ்சி குடிக்கிறது இல்ல, சோறும் திங்கிறது இல்ல. நல்லா திங்க சொல்லி சொல்லிட்டு போங்க. சும்மா இரு. உடம்புல நோவு இருக்குதோ என்னமோ, இப்பெல்லாம் கஞ்சி செல்ல மாட்டேங்குதுங்க. ஏங்கங்கம்மா, நீ முழுகாம இருக்கியா? அதுல ஒண்ணு இல்லைங்க. பாரு, அவங்க என்ன கேக்குறாங்கன்னு பாரு. எங்களுக்கும் புள்ள வேணும் ரொம்ப ஆசைதாங்க. என்னன்னு? ஆனா என்னமோ தெரியலம்மா, காளியாத்தா இன்னும் கண்ணை திறக்கல. எள்ளுக்குள்ளே என்ன போல இருந்தோம் செலகாலம், உன்னாக்கு என்னை இன்னும் பிரிஞ்சு போ. கங்கம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. என்னது? அழக்கூடாது, அழக்கூடாது. வரட்டுமா? வர வர வர. ஐயா, டீ சாப்பிடுங்க. ஏன்பா, இன்னைக்கு தானே அனாமிகா ஊர்ல இருந்து வரணும்? ஆமையா. இன்னும் காணுமே. 10 நாளா அவ இல்லாதது வீடே என்னவோ போல இருக்கு. லக்கேஜ் எடுத்துக்கோ. சரிம்மா. அப்பா எப்படி இருக்கீங்க? ஆமா, நல்லா இருக்கேன். ஆமா, உன் டூர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓ, ஃபேண்டாஸ்டிக். குட். அம்மா, என்ன இப்படி ஒரேடியா அழைச்சு போயிட்ட? ரொம்ப அலைச்சலா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா, இந்த ட்ரிப் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? என் வாழ்க்கையில பல புதிய மனிதர்கள், பல புதிய அனுபவங்கள். அப்படி என்னம்மா புதிய அனுபவம்? நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மக்களை நான் அங்க பார்த்தேன்பா. ஆமா, முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன, முன்னேறிட போறாங்களாக்கும். அந்த ஆதிவாசிகளுக்கு படிப்பு இல்ல, சோறு இல்ல, அடிமைகளை விட கேவலமா நடத்தப்படுறாங்க. நாகரிக அடைஞ்ச நம்ம மத்தியில இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது நமக்கு அவமானமா இல்லையா? எனக்கு அவமானமா இல்ல. உங்க வாழ்க்கையில தேனும் பாலும் ஓடுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நான் ஓட்டு வாங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது ஏதோ குற்றம் செஞ்சுட்டாரு ஒரு ஃபீலிங். நம்மால ஃபீல் பண்ணத்தாமா முடியும், வேற என்ன செய்ய முடியும்? என்னால செய்ய முடியும்னு நினைக்கிறேன்ப்பா. I have to do something. அந்த ஆதிவாசி பெண்கள் பத்தியும் அவங்க அடிமைத்தனத்தை பத்தியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆதிவாசி பெண்களை விட நகரவாசி பெண்கள் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறதா உன் நினைப்போ? இல்லையா பின்ன? நகரத்துல பல கணவன்மார்கள் ஆதிவாசி கணவன்மார்களாகத்தான் இருக்காங்க. 3வது வீட்டு IAS ஆபீசர் ராஜாங்கம்
தண்ணிய போட்டுட்டு வந்து அவன் பொண்டாட்டி அடிக்கிற அடி வலையப்பட்டி தவுல் மாதிரி 4 தெருவுக்கு கேக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. என்னடா யூகேஜி? என்ன திடீர்னு? சார், இனிமே எங்க அப்பாவை யூகேஜின்னு கூப்பிடாதீங்க சார். எனக்கு வெக்கமா இருக்கு. ஏமா, அதானே இவன் பேரு? உத்தமபாளையம் கந்தசாமி கங்காதரன். இவன் பத்திரிகையில எழுதிட்டு இருந்த காலத்துல யூகேஜிங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அது இல்லடா, அவ எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கா. அதனால என்ன யூகேஜின்னு கூப்பிடுறது அவளுக்கு பிடிக்கல. அப்படியா? அதுல நீ ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கணும்மா. உங்க சொந்த ஊரு உத்தமபாளையம்னு இல்லாம லால்குடின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க. அப்ப எல்லாரும் இவனை எல்கேஜின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு யூகேஜி பெட்டர் இல்லையா? வெயில நிறுத்தி வச்சுதான் பேச போறீங்களா? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க. வாமா உட்காருங்க. என்னடா, என்ன விஷயம்? என் விஷயம் ஒண்ணும் இல்லடா. அனாமிகா தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்தேன். என்னமா, எனிதிங் சீரியஸ்? மோஸ்ட் சீரியஸ். நான் உங்களோட சண்டை போட வந்திருக்கேன். என்னது? என்னோட சண்டை போடவா? ஆமா சார். உங்க பொற்காலம் பத்திரிகை அதிகமா விற்பனையார பத்திரிகையில ஒண்ணு. ஆனா அதுல வர்ற விஷயங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழன் எப்படி வாழ்ந்தான், அவன் என்ன சாப்பிட்டான், இதேதான். இல்லன்னா பாரி வள்ளல் முல்லக்கொடிக்கு தேர் கொடுத்தான், வேகம் மயிலுக்கு சால்வை கொடுத்தான், இதேதான்டா. ஏண்டா, இன்னும் எத்தனை வருஷத்துக்குடா இந்த கதையை எழுதிக்கிட்டு இருப்பீங்க? சும்மா இருக்கா. நம்மோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட முடியுமா? 3500 வருஷத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? 35 வருஷத்துக்கு முன்னால வந்த சுதந்திரமே என்னன்னு தெரியாம இங்க ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னால தமிழ் எப்படி இருந்தா நமக்கு என்ன சார்? அனாமிகா, நீயா இப்படி பேசுற? நான் ஜெவந்தி மலைக்கு ஸ்டடி டூர் போயிருந்தேன். அங்க ஆதிவாசிகளை சந்திச்சேன். அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்தேன். அந்த பெண்கள் கேவலமா நடத்தப்படுறத என் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க ஏன் இப்படி வாழணும்? அனாமிகா, உன் கோபம் நியாயமானது. இப்பதான் உனக்கு சமூக உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆமா, அதுக்காக என் மேல கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் ஏன் சார் உங்க பத்திரிகையில எழுதல? அத பத்தி எல்லாம் யார் எனக்கு எழுதி கொடுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் புறநானூறு, சங்க காலம், அதை வச்சுக்கிட்டு நான் ஏதோ கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ சொன்னீங்க, இத பத்தி நீ எனக்கு எழுதி கொடு, நான் போடுறேன். எழுதி தரேன் சார். பட் பயம் இல்லாம இதெல்லாம் உங்க பத்திரிகையில போடுவீங்களா? பயமா? எனக்கு ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தையே விரட்டி அடிச்ச பேனாக்களமா இதெல்லாம். இப்படி யாராவது சூடா விஷயம் தரமாட்டாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எழுதி கொடுமா. ஏ அக்னி, வேணாண்டா, வாக்கு கொடுத்துறாத. அவளும் எழுதி கொடுத்துருவா, நீயும் போட்டுருவ. ஜனங்க படிக்க வேண்டாமா? ஜனங்க படிக்கலன்னா பத்திரிகையை எழுத்து மூடிட்டு நீ பழைய பேப்பர் கடை வைக்க வேண்டியதுதான். நீங்க சும்மா இருங்கப்பா. என் எண்ணங்களை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பத்திரிகை இல்லையே, நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவரை டிஸ்கரேஜ் பண்றீங்களா? அவங்க கிடக்குறாமா, நீ எழுதி கொடு, நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இப்பவே எழுதி கொண்டு வந்துடுறேன். இரும்மா, என்ன அவசரம்? இப்பவே நீ கட்டுரை எழுதி கொடுத்துட்டதுனால நாளைக்கே நிலைமை மாறிட போறது இல்ல. நிதானமாவே செய். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அப்பா, இப்பவாவது சொன்னியே, வா வா. என்ன அனாமிகா, பேசாம வர? ஆதிவாசிகளோட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொன்னேன். உனக்கு எந்த சலனமும் ஏற்படலையா? எனக்கு ஏன் சலனம் ஏற்படணும்? ஒருத்த மோசமான நிலையில வாழ்க்கை நடத்துறேன்னா அது அவனுடைய விதி, பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம பலன். நான்சென்ஸ். இந்தியாவுல 40 கோடிக்கு அதிகமானவங்க வறுமையில வாடுறாங்க. அப்ப அந்த 40 கோடி பேரும் போன ஜென்மத்துல பாவம் பண்ணவங்க நான் சொல்றேன். இருக்கலாம். அப்புறம் ஏன் நம்ம நாட்டுக்கு புண்ணிய பூமின்னு பேரு? பாவ பூமின்னு வச்சிருக்கலாமே. அனாமிகா, ஐம் சாரி விமல். உன்னோட எண்ணங்களும் என்னோட எண்ணங்களும் ஒண்ணு சேர மாட்டேங்குது. கண்டிப்பா ஒண்ணு சேரும். கொஞ்சம் ஆதிவாசிகளை மறந்துடு, நகரவாசிகளா நாம இருப்போம். வா, ஹோட்டல் சோலாவுல போய் ஒரு நல்ல டின்னர் சாப்பிடுவோம். கமான். எனக்கு இப்ப பசி இல்ல, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன வீட்டுல டிராப் பண்ணிடுறியா? வித் பிளஷர். வணக்கம். நான் பவானி ஜெயராமன், ஸ்டெல்லா டேவிட், கற்பகன் நடராஜன், மிஸ் ராஜி. அப்படியா? உட்காருங்க. நாங்க மாதர் நல சங்கத்துல உறுப்பினர்கள். நீங்க அங்க வந்து பேசணும். எங்க ஆக்டிவிட்டீஸ்ல நீங்களும் பங்கெடுத்துக்கணும். நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க? டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் நடத்துறோம்,
பிக்னிக் ஆர்கனைஸ் பண்றோம். போன வருஷம் நாங்க குருவாயூர், மூகாம்பிகை, திருவனந்தபுரம் எல்லா கஷேத்திரங்களுக்கும் போனோம். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் விஷயம்னா மாதம் பௌர்ணமி நிலவுல டின்னர் நடத்துறோம். ரொம்ப சந்தோஷம். ஆனா பெண்களோட நிலை உயர நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏன் பெண்களுக்கு கொடுமை நடக்கும் போது அப்பப்ப கூட்டம் கூடி கண்டன தீர்மானம் நிறைவேற்றி இருக்கமே. ரொம்ப நல்ல விஷயம்தான். உங்க கூட்டத்துக்கு வந்து நான் என்ன பேசணும்? நீங்க ஏதாவது பேசலாம். சமீபத்துல பார்த்த சினிமாவை பத்தி கூட விமர்சனம் பண்ணலாம். இப்ப நான் ஆதிவாசிகள் வாழற இடங்களுக்கு ஸ்டடி டூர் போயிட்டு வந்தேன். அங்க மக்கள், குறிப்பா பெண்கள் படுற அவஸ்தையை பார்த்தேன். அதை பத்தி பேசலாமா? மன்னிக்கணும், ஆதிவாசிகள்னா யாரு? யூ மீன் ஹரிஜன்? அதுக்கு கூட நாங்க சுதந்திர தின அன்னைக்கு சமபந்தி போஜனம் நடத்தினோமே. இவங்க ஹரிஜன்ஸ் இல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ். நீங்க அத பத்தி கூட பேசலாம். உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களை பத்தியும் நாங்க அனலைஸ் பண்றோம். சினிமா, டிராமா, டிவின்னு அலையாம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல பொழுதுபோக்குறோம். பொழுதுபோக்குறீங்களா? ஐம் சாரி, நான் வாழ்க்கையை சீரியஸா அப்ரோச் பண்றேன். உங்க சங்கத்துக்கு என்னால வர முடியாது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இங்க பொழுதுபோக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எங்க சங்கத்துல நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அந்தஸ்து உயரும். என்னோட அந்தஸ்தா? என்னோட சமூக அந்தஸ்தை உயர்த்திக்கணுங்கிற நேரம் வரும்போது நான் உங்க சங்கத்துக்கு வரேன். இப்ப போயிட்டு வரீங்களா? அனாமிகா, என்னப்பா? என்னம்மா இது? வினோதமா ஒரு கடிதம் வந்திருக்கு. ஓ, ஃபேன்டாஸ்டிக். என்னம்மா இது? இது கங்கம்மா கிட்ட இருந்து வந்திருக்க லெட்டர். கங்கம்மாவா? யார் அது? ஏதோ பத்திரத்துல ரேக வைக்கிற மாதிரி ரேக வச்சு அனுப்பியிருக்க. உன் கிளாஸ்மேட் யாராவது கலாட்டா பண்ணிருக்காங்களா? கங்கம்மா என் கிளாஸ்மேட் இல்லப்பா, ஒரு ஆதிவாசியோட மனைவி. நான் ஜவந்தி மலைக்கு போயிருந்தப்போ அவ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாப்பா. சரி, அதுக்காக இப்படி ரேக வச்சு அனுப்பணுமா? அவளுக்கு எழுத பிடிக்க தெரியாது, அதனால இந்த மாதிரி ரேக வச்சு அனுப்பினா அவ சௌக்கியமா இருக்கான்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. எனக்கு புரியுதுப்பா. 1000 வார்த்தைகள் சொல்லாத விஷயத்த இந்த விரல் ரேக சொல்லுதுப்பா. உண்மையான அன்ப இந்த லெட்டர் சுமந்து வந்திருக்கு. அன்புள்ள கங்கம்மா, உன் கடிதம் கிடைத்தது. அதை பார்த்ததும் உன்னையே பார்ப்பது போல் அளவில்லாத சந்தோஷம் ஏற்பட்டது. நான் விரைவில் உன்னை சந்திக்கிறேன். என் பரீட்சை முடிந்ததும் நான் அங்குதான் வரப்போகிறேன். ஜவந்தி மலையை விட்டு வந்ததிலிருந்து உன் நினைவாகவே இருக்கிறேன். கான்ட்ராக்ட்காரன் பின்னால் பலியாடு போல போன உன் எதிர் வீட்டு பெண்ணையும் என்னால் மறக்க முடியவில்லை. நான் படித்த படிப்பு வீணாகாமல் உங்களுக்கெல்லாம் என்னால் உதவ முடிந்தால் அதுவே எனக்கு வெற்றி. ராசுவை விசாரித்ததாக சொல்லவும் மற்ற விஷயங்களை நேரில் சந்தித்து பேசுவோம். இப்படிக்கு அனாமிகா. அந்த பிள்ளைக்கு தான் எவ்வளவு நல்ல மனசு. தங்கச்சி, நெசமாவே அந்த பொண்ணுக்கு நம்ம கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து மனசு கலங்கிடுச்சு. அதனாலதான் இங்கேயே வரன்னு எழுதியிருக்கு. வரட்டுனே, அது நம்ம கூட தான் இருக்க போகுது. அது மூலியமாவது நம்ம கஷ்டம் எல்லாம் விடிட்டுமே. இப்போ இந்த பார்ட்டி எதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மிஸ் அனாமிகா எம்ஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கிறதோடு கோல்டு மெடலும் வாங்கியிருக்காங்க. அவங்கள பாராட்டத்தான் இந்த பார்ட்டி. பொதுவா இப்படிப்பட்ட பார்ட்டிகள்ல விஸ்கி பிராண்டியை வச்சுதான் சியர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா எனக்கோ நம்முடைய முக்கிய விருந்தாளிக்கோ விஸ்கி பிராண்டி பழக்கம் இல்லைங்கிறதுனால அருமையான மிளகு ரசம் வச்சிருக்கேன். அதை வச்சு சியர்ஸ் சொல்ல போறோம். நான் அனாமிகாவை பாராட்டி 2 வார்த்தை பேசணும். எனக்கு அதுக்கு அனுமதி வேணும். ஏன் சார், மிளகு ரசம் தானே சாப்பிட்டீங்க, அதுக்கே இவ்வளவு கிக்கா? இவர் வேற ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படியா? நீங்க தாராளமா பாராட்டி பேசலாம். லாங் லிவ் அனாமிகா, தட்ஸ் ஆல். உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ்.
அனாமிகா மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ள பொண்ணு எங்க கம்பெனிக்கு தேவை. அதனால அனாமிகாவை எங்க கம்பெனியில உயர்ந்த பதவியில அப்பாயின்ட் பண்ண போறேன். அனாமிகா, congratulations. You are very lucky. வாவ் அனாமிகா, what a pleasant surprise. படிப்படியா வசந்து எங்க கம்பெனியில நம்ம ரோன் நிலைமைக்கு நீ வரணும். சாரி சார், இந்த பதவி என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. அனாமிகா, இல்ல இப்படி சொல்லிட்டாங்க. அனாமிகா என்ன சொல்ற? அனாமிகா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் மறுக்கல, என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு நன்றி செலுத்துறேன். ஆனா என் கையில ஒரு விலங்க மாட்டிக்கிட்டு என்னை சுத்தி ஒரு கோட்டையை எழுப்ப நான் விரும்பல. கையில விலங்க எப்படி சொல்ற? ஆமா சார், என்னோட மனநிலைக்கு இப்படிப்பட்ட பதவிகளை நான் கைவிலங்கத்தான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனில எக்ஸிகியூட்டிவா இருந்து 24 மணி நேரமும் அந்த கம்பெனிக்கு பணம் சேர்க்கறதையே குறிக்கோளை வச்சுக்கிட்டு என்னால இருக்க முடியாது. அனாமிகா, எஸ், நான் படிச்ச படிப்பு வீணாகாம இந்த சமுதாயத்துக்கு என்னால ஏதாவது செய்ய முடியும்னா அதுவே எனக்கு போதும். இது ஒரு முட்டாள்தனமான வாதம். மிஸ்டர் விமல், ஏன் முடிவை முட்டாள்தனம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. பின்ன என்ன? உன் வயசுல இது மாதிரி பேசுறது முட்டாள்தனம் தான். நான் சொல்றேன், இந்த பதவியை நீ ஏத்துக்கணும். நான் சொல்றேன், இந்த பதவியை ஏத்துக்கணும். Who are you? அனாமிகா, I'm sorry, கல்யாணத்துக்கு முன்னாலேயே உங்க குரல் அதிகாரமா துணிக்குதே. நான் உங்க அடிமை இல்ல, நீங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது. அனாமிகா, வார்த்தையை கொட்டாத. இதனுடைய முடிவு வேற விதமா இருக்கும். 4 பேருக்கு முன்னால முட்டாள்தனம்னு வார்த்தையை கொட்டினது நீங்க தான். பெண்கள் அதிகாரம் செலுத்த நினைக்கிற சர்வசாதாரண ஆண் நீங்க. அனாமிகா, என்னம்மா இது? காம் யுவர் செல்ஃப். அடாடா, என்ன இது? ஹாப்பி அக்கேஷன். இதுல போய் உட்காருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு நல்ல வேலை உன்னை தேடி வந்தது, ஆனா அதை வேண்டாம்னு மறுத்துட்டேன். உன் மனசுல எதிர்காலத்தை பத்தி நீ என்ன திட்டம் வச்சிருக்கேங்கிறத தாராளமா என்கிட்ட சொல்லலாமா? நான் ஜவந்தி மலைக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட வாழ்ந்து அவங்க நிலைமையை சீர்திருத்தம் செய்ய முடியுமான்னு பாக்க போறேன்ப்பா. அங்கேயே வாழறதா? அனாமிகா, இது ஒரு துணிச்சலான முடிவு. உன்னுடைய எண்ணங்களுக்கு எப்பவுமே நான் மறுப்பு சொன்னதில்லை. ஆனா இந்த விஷயத்துல ஒரு தரத்துக்கு 2 தரம் நல்லா யோசனை பண்ணி பாருமா. என்னம்மா, நான் சொன்னதுல உனக்கு கோபமா? இல்லப்பா, as a father உங்க கவலை எனக்கு புரியுது. ஆனா இது உணர்ச்சி வசப்பட்டு அவசரமா எடுத்த முடிவு இல்ல. நீ பிரியப்பட்டா அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு வாமா. ஆனா வாழ்க்கை முழுக்க நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குப்பா. கொஞ்ச நாள் தங்கி இருந்து பொழுதுபோக்கிறதுக்காக நான் அங்க போகணுங்கள. என் வாழ்க்கையின் லட்சியமா நான் இதை எடுத்துக்க போறேன். என் மகளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை ஏற்பட்டதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஆனா இன்னொரு விதத்துல உன்னை விட்டு பிரிஞ்சு என்னாலையும் இருக்க முடியாது. ஏன் பிரியணும்? நீங்களும் என் கூட வரலாமே. வரலாமா? ஆனா ஒரு நல்ல கணவனை தேர்ந்தெடுத்து உன்னை மனைவி ஆக்குறதும் தகப்பங்கிற முறையில என் கடமை இல்லையா? கல்யாணத்தை பத்தி இப்ப என்னப்பா அவசரம்? காலம் வரும்போது நடக்கட்டுமே. என்னாலையும் இப்ப எதையும் தீர்மானமா சொல்ல முடியலம்மா. எதுக்கும் அக்னியை சந்திச்சு அவனுடைய யோஜனையை கேட்போம்.